Taste the Daily. தலைமை கழகத்தில் இருந்து புதிய கழக உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை பெற்றுச் சென்றவர்கள் சம்பந்தப்பட்ட கழக உறுப்பினர்களிடம் வழங்கும் பணியை விரைந்து முடித்திட வேண்டும். கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கழகத்தின் வளர்ச்சிப் பணிகள் தங்கள் பகுதிகளில் ஆற்ற வேண்டிய மக்கள் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டங்களை அக்டோபர் 23 முடிக்க வேண்டும். கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுரை. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வரும் அக்டோபர் 1 நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தல். தமிழகத்தில் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்காத விடியா அரசை கண்டித்து சென்னையில் அதிமுக மகளிரணி சார்பில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான மகளிரணி நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்பு. இந்த திமுக அரசுக்கு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும். பாலியல் தொந்தரவு திமுக ஆட்சியிலே கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது. கட்டுப்படுத்த தவறி இருக்கிற மு.க. ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டுவதற்கு தூங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டாலினை எழுப்ப வேண்டும். சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்களை தடுக்க தவறிய விடியா அரசை கண்டித்து அதிமுக மகளிரணியினர் கண்டன முழக்கம். பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை, விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என முழக்கம். பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை, விடியா திமுக ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை. போராட்டம் இது போராட்டம், பெண்களை பாதுகாக்க போராட்டம், சிறுமிகளை பாதுகாக்க போராட்டம். தமிழகத்தில் மகளிர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர வேண்டும். விடியா அரசை கண்டித்து நடைபெற்ற மகளிரணி ஆர்ப்பாட்டத்தில் கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி பேச்சு. இந்த பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகக்கூடிய பெண்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் பெண் தலைவராக ஆட்சி செய்த அம்மாவின் ஆட்சி வர வேண்டும். அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மலர வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் பெண்களுக்கு மதிப்பு கிடைக்கும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் அம்மா அவர்கள் என்னென்ன பெண்களுக்கு திட்டம் போட்டாரோ அந்த திட்டமெல்லாம் வரும். சென்னையை அடுத்த தாம்பரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. மழைநீர் வடிய வழி இல்லாததால் ஜிஎஸ்டி சாலையில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிப்பு. தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாக கேள்வி எழுப்பிய செய்தியாளரை மிரட்டும் தொனியில் பேசி அச்சுறுத்திய மாரத்தான் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என பொம்மை முதல்வர் கூறியிருக்கும் நிலையில் எங்கே தனது அமைச்சர் பதவி பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தில் சொந்த துறையை பற்றி பேச விடாமல் அடாவடி. அரசு மருத்துவமனைகள் பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்குது என்ற ஒரு இது இருக்குங்க சார். அது எப்படி சார் எல்லாமே கிளியரா இருக்கு? 100 தடவை உங்க கையிலேயே சொல்லிட்டேங்க. நீங்க அதே செய்தியை திரும்ப பூவிருந்தவல்லி மருத்துவமனையில பணியாளர்கள் பற்றாக்குறை. ஏங்க கோவமா பேசுறீங்க? சார் உங்களுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு பர்சனல் என்ன அவ்வளவு பெரிய கோவம் அரசு மருத்துவமனை மேல? ராமேஸ்வரம் பொந்தன்புலி அருகே அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கை வசதி இல்லாததால் பரிசோதனைக்காக வரும் கர்ப்பிணிகள் தரையில் அமர வேண்டிய அவல நிலை. விடியா திமுக ஆட்சியில் கர்ப்பிணிகளுக்கு கூட கஷ்ட காலம் என பொதுமக்கள் வேதனையுடன் குற்றச்சாட்டு.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இளங்கடை தெற்கு புதுத்தெருவில் வாடகை வீட்டில் வசித்து வரும் 62 வயதான முகமது அலி என்பவரின் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனை. ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் இணைந்து சர்வதேச அளவில் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவதாக புகார்கள் எழுந்த நிலையில் நேரில் விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த அண்ணன் தம்பி உட்பட 3 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக வந்த பெண்ணை மிகவும் தரக்குறைவாக பேசி அவமானப்படுத்திய விடியா அரசின் ஏவல் துறையினர். பிரிந்து வாழும் தன் கணவரிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பெண் போலீசார் தன்னை கொச்சையாக பேசியதாக கூறி பாதிக்கப்பட்ட இளம் பெண் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஏற்கனவே காசு கொடுத்துருப்பான் போல, என்கிட்ட காசு இல்ல, எங்க போறது? நானு எங்க போறது? இவங்களுக்கு கொடுக்காத சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. கூலி வேலைக்கு போறவங்க என் அப்பா அம்மா, அவங்க வச்சிருக்காங்களா சொல்லுங்க? மகளிர் காவல் எதுக்கு வச்சிருக்காங்க? போலீஸ்கார அம்மா என்ன சொல்றாங்க? என்ன சொல்றது? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சேலம் மாவட்டம் வீரபாண்டி அடுத்துள்ள பாலம்பட்டி பகுதியில் விளைநிலங்களுக்குள் உயரழுத்த மின்கம்பங்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம். தேக்கு, தென்னை, வேம்பு உள்ளிட்ட மரங்களை அழிக்கும் நோக்கத்தில் பணி நடப்பதாக கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தஞ்சை மண்டல திமுக தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஸ்ரீதரை சாதியை சொல்லி வசைவாடி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் பேசிய ஆடியோ வெளியானது. மக்கள் அரங்கத்தில் வாய்கிழிய சமத்துவம் பேசும் பொம்மை முதல்வர் தனது சொந்த கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி. இது பண்ணதாக இது பண்ணி யாரோ தகவல் போய் தப்பான தகவல் அவருக்கு போயிருக்கு. நேற்று பிறந்த நாளுங்கிற நான் ஒன்றும் சொல்ல முடியல. நேற்று நான் பல்ல கடிச்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன். நான் இது எதாவது தவிர்த்தேன்னா நீ அசிங்கமா போடுன்னு நினச்சிட்டு நானும் வந்துட்டேங்க. அதனால நீ இன்னும் மரியாதை கெட்டு போடுவேன். ஒழுங்கு மரியாதை இருக்கு. நான் எல்லா பதவிக்கும் நான் வருவேன். நீ என்ன பதவி மட்டும் நீ இது பண்ணாத, நான் உரிச்சு எடுத்துருவோம் அப்படிங்கிற ரொம்ப வித்தியாசமா கேரக்டர் பேசிட்டாருண்ணா. நெல்லை ஸ்ரீபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு புத்தக பையில் மறைத்து அறிவாளை எடுத்து வந்த 10ஆம் வகுப்பு மாணவனால் சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிர்ச்சி. பள்ளிகளில் மாணவர்களுக்கு இடையே நடக்கும் சாதி ரீதியிலான பிரச்சனைகளை விடியா திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அரங்கேறும் கொடூரங்கள். நீலகிரி மாவட்டம் உதகையில் இயங்கி வரும் தனியார் ஆங்கில ஆண்கள் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு. மோப்ப நாய்களின் உதவியுடன் வகுப்பறைகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் நீண்ட நேரம் தீவிர சோதனை. மானாமதுரையில் இருந்து சிவகங்கைக்கு சென்ற அரசு பேருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பஞ்சராகி நின்றதால் பயணிகள் கடும் அவதி. விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் உரிய பராமரிப்பு இல்லாமல் இயக்கப்படுவதால் அடிக்கடி இதுபோன்ற சூழலை எதிர்கொள்ள வேண்டி உள்ளதாக பயணிகள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் அன்னூரில் 1 மாதத்திற்கு பின்பு வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்த கிராம மக்கள். இலவச பேருந்து என்பதால் நினைத்தால் விடுவது, நினைத்தால் செட்டிலேயே நிறுத்திக் கொள்வது என விடியா போக்குவரத்து துறை அராஜக செயலில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பழமை வாய்ந்த மரங்களை மின்கம்பங்களாக மாற்றிய விஞ்ஞான விடியா மாடல் அரசு.
மரத்தின் ஆயுள் குறைவதோடு மரத்தின் ஈரப்பதத்தால் மின்சாரம் பாய்ந்து மிகப்பெரிய விபத்து ஏற்படும் வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் இருவேறு நிறுவனங்களில் வேலை கேட்பது போல் நடித்து ஊழியர்களின் செல்போன்களை திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் கடந்த ஒரு வாரத்தில் 107 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேர் உயிரிழப்பு. விஞ்ஞான மாடல் அரசின் சுகாதாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மக்கள் அவதியடையும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே காதலியை ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் கைது. பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் ஏமாற்றிய இளைஞர் சிறையில் அடைப்பு. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு தரமற்ற இலவச சைக்கிள்களை வழங்கிய விடியா திமுக அரசு. செயின் அருந்ததுடன் பெடல் உள்ளிட்டவை ஆங்காங்கே கலன்று விழுந்ததால் மாணவர்கள் கடும் அதிர்ச்சி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பேருந்து நிறுத்தத்தில் கர்ப்பிணி பெண் காத்திருந்தும் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து. விடியா ஆட்சியில் பெண்கள் கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்க முடியாத அவல நிலை. முன்னாடி வந்து நின்று கை காமிச்சோம், ஆனால் எங்களுக்கு ஒரு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. எந்த ஒரு அதாவது வந்து கொஞ்சம் தூர தள்ளியும் கூட நிறுத்தாமல் அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களுக்கு வந்து இலவச விட்டதுக்கு விடாமையே இருந்திருக்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பேருந்து நிலையத்திற்கு வந்த அரசு பேருந்தின் பின்பக்க படிக்கட்டு தகரம் உடைந்து விழுந்ததால் பரபரப்பு. திறமையற்ற ஆட்சியில் அரசு பேருந்தில் பயணிக்க அச்சப்படும் மக்கள். இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ், துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ், துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே பள்ளியில் போதிய வசதியின்றி மாணவ மாணவிகள் தரையில் அமர்ந்து படிக்கும் அவல நிலை. புதிய கட்டிடம் கட்ட இடத்தை தேர்வு செய்து கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். சென்னை திருவொற்றியூரில் தனியார் பள்ளி மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக மாஃபிங் செய்த 3 மாணவர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்குப் பதிவு. விடியா ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. தமிழ்நாட்டில் மதுரை, தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட 7 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் வாட்டியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழை. பல இடங்களில் மழைநீர் வெளியேற முடியாமல் சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் கிராமத்தில் 2வது கட்டமாக 234 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பை விடியா அரசு வெளியிட்டதால் மக்கள் அதிர்ச்சி. புதிய பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க நிலம் எடுப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்து பேரணியாக சென்று மனு அளித்த ஏகனாபுரம் கிராம மக்கள்.